ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் திருநங்கைகள் குறித்து நமக்கு தெரியாத பல்வேறு விதமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து நெறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கு சார். நம்மளுடைய நேயர்கள் கூட கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்து ஒரு பஸ்ல பயணப்பட்டுட்டு இருக்கும்பொழுது, ஒரு திருநங்கை வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க என்ன சபிச்சுட்டாங்க. அது வந்து சபிச்சதுலேருந்து எனக்கு வாழ்க்கையில ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அவங்க சபிக்கிறதோ, திட்டுறதோ வந்து பலிக்குமா? உண்மையிலேயே அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அந்த சக்திகள் இருக்கா? ஏன்னா வந்து நான் ஒரு ஏளனமா அவங்க வந்து காசு வாங்குறாங்க அப்படின்ற மாரியான வார்த்தைகள எல்லாம் பிரயோகப்படுத்தி திட்டிட்டேன். ஆனா, அந்த சபிச்சதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏதாவது நடந்துருமோ அப்டின்ட்டு. உண்மையிலேயே அவங்களுடைய நாக்குல வந்து அவ்ளோ பவர் அப்டின்றது இருக்கா சார்? பொதுவா திருநங்கைக்கு ஒரு சக்தி உண்டு. ம். இவங்களுக்கு என்ன பாதிச்சதோ அத அப்புறமா பதில் வச்சுக்குவோம். பொதுவா திருநங்கைகளுக்கு கண்டிப்பா ஒரு சக்தி உண்டு. ம். இப்ப சிவபெருமானும் சக்தியும் சேரும்போது தான் அர்த்தநாதீஸ்வரர். ம். அர்த்தநாதீஸ்வரர்ன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த சக்தி இவங்ககிட்ட இருக்கு. இப்போ நம்ம கூட ஒரு ஆணுன்னா ஆணுக்கு உண்டான சக்தி, பெண்ணுன்னா பெண்ணுக்கு சக்தி. இந்த 2 ஆணு, பெண்ணு சேர்றது தான் அர்த்தநாதீஸ்வரர்ன்றது. அந்த 2 சக்தியும் அவங்களுக்கு உண்டு இருக்கு. பொதுவா இப்போ வந்து நம்மலாம் காசு குடுக்குறோம் அவங்களுக்கு. அவங்க காசு வாங்குறாங்க. அப்படி அதுதான் அந்த இதில தான் சொல்லுவோம் நம்ம. நீங்க அவங்ககிட்ட காசு வாங்கி பாருங்க. ம். அவங்க கையால காசு நீங்க வாங்கி அந்த காச இப்போ பிஸ்னஸ் பண்றீங்க. பிஸ்னஸ் பண்ற இடத்துல வைங்க. உங்க வீட்ல பணம் சேரணும். அங்க கொண்டு போய் வைங்க. அவங்க எப்படிங்க குடுப்பாங்க? அவங்ககிட்ட காசு இருந்தா தான் குடுப்பாங்கன்னா, அது நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும். ஒரு ரூ. 500 குடுங்க, அவங்க ரூ. 100 குடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லியா குடுக்கணும்? இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் தானே, புரிஞ்சுக்க தானே வேணும். ம். ரூ. 500 கொடுங்க, அவங்க ரூ. 100 குடுப்பாங்க. இல்ல ரூ. 200 கொடுங்க, ரூ. 50 குடுப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லணுமா? ரூ. 50 கொடுத்தா ரூ. 10 குடுக்க போறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன கணக்கு தானே. அவங்க கையால காசு குடுக்கணும். ம். அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனே பண்ணாதீங்க. இவ்வளோ தான் குடுக்கணும், அவ்வளோ தான் குடுக்கணும். நீங்க எவ்வளோ வாரி குடுக்குறீங்களோ, அவ்வளவும் அவங்க உங்ககிட்ட குடுக்கும்போது அவ்வளோ வாரி உங்களுக்கு பணம் வரும். ம். அந்த அவங்க குடுக்குற பணத்த கொண்டு போயிட்டு உங்க வீட்டு கேஷ் பாக்ஸ்ல வச்சு பாருங்க. பணம் பொதுவா யாரும் போதும்ன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க கண்டிப்பா. ம். சொல்லலைன்னா கூட அந்த அளவுக்கு வந்துரும். பணம் அது பாட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ம். குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதேமாதிரி தொழில்ல வைக்க தொழில் பண்ணுற ஸ்தாபனத்தில போய் வைங்க. ம். தொழில் பிரமாதமா நடக்கும். அவங்ககிட்ட அப்படி ஒரு சக்தி இருக்கு. ம். அதோட ஒரு படி மேலேயே சொல்றேன். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் பல வருஷமா நடந்துட்டுருக்கும். நடந்துட்டு இருக்கு. நெறைய பிரச்சனைகள் பேரு. 1000 இருக்கும். நம்ம ம். எதுக்குள்ளன்னு போக வேண்டாம். இதில சிவில் இருக்குது, கிரிமினல் இருக்குது, 1000 இருக்கும். அதுக்குள்ளே போகல நம்ம. எங்ககிட்ட இத்தனை வருஷமா கேஸ் நடக்குதுங்க. 10 வருஷமா நடக்குதுங்க. முடிஞ்ச பாடு இல்லைங்க. 15 வருஷம் நடக்குதுங்க. 20 வருஷம் நடக்குது. அது உங்கள் கேஸு தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளே வரல. இப்போ நான் சொன்ன மாரி செய்யுங்க. நீங்க அன்னைக்கு உங்களுக்கு ஹியரிங் அன்னைக்கு தான் அங்க அன்னைக்கு போணும் நீங்க. போறதுக்கு முன்னாடி திருநங்கையை ஒரு முறை அவங்க முகத்த பார்த்துட்டு அன்னைக்கு போங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஃபேவரபுளா நடக்கும். அந்த கேஸ் முடிஞ்சிடும். அவங்கள பார்த்துட்டு போறதுனால ஜவ்வா இழுத்துட்டு இருக்கிற கேஸ் கூட முடியுமா சார்? பாருங்க. ம். பார்த்துட்டு சொல்லுங்க. ஐயா எனக்கு 20 வருஷம் நடக்குது. இப்போ பார்த்துட்டு போங்க. முடியுதா இல்லையான்னு என்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. ம். ஐயா 10 வருஷமா நடக்குது. 15 வருஷம். எத்தனை வருஷம் நடக்குதோ இல்லையோ. திருநங்கைய பார்த்துட்டு போங்க. உடனே எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு அவங்க எங்கே இருப்பாங்க? அதெல்லாம் என்ன கேட்காதீங்க. நம்ம தாங்க தேடணும். ம். இல்லைங்க அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல மெனக்கிட்டு போங்க. உங்களுக்கு இங்கே 10 மணிக்கு போகணுன்னாக்கா 6 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போங்க. இங்கே ம். இருப்பாங்க. எங்கே இருப்பாங்கன்னா மெனக்கிடுங்க. நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா நாம தான் மெனக்கிடணும். ம். நாம இருக்கிற வீட்டை சார், சுற்றியே நீங்க ஆனா சொல்றத பார்த்தா நெறைய திருநங்கைகளுக்கு, திருநம்பிகளுக்கு வந்து நெறைய பேர் வேலை குடுக்குறதே கிடையாது. நம்ம வீட்ல ஏதோ ஒரு வேலையோ, ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு வேலையோ அவங்களுக்கு குடுக்கும் பொழுது, நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் அவங்கள பார்த்துட்டு போனோம் அப்டின்னா, அந்த காரியம் சக்சஸா மாறிடுமா? அதுதான் அந்த சொல்ல மாரி வரேன். ஒரு வாய்ப்புகள ஏற்படுத்தி நம்ம குடுக்கலாமா? அதுதான் சொல்ல வரேன். குடுக்குறது மூலமா நெறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குமா? அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு தான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இதையா சொல்லிட்டு ம். அதுக்கு சொல்ல தான் போகிறேன். ம். அதனால் அவங்களுக்கு உண்டான சக்தி என்னங்கிறது அவங்களுக்கே கூட தெரியாது. ம். ஆனால் உண்மையிலே அவங்கக்கிட்ட இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ம். அவங்கள நாமெல்லாம் போற்றப்பட வேண்டும். ம். அதனால் இந்த பாருங்க கோர்ட்டு கேஸு 20 வருஷம் நடக்குது முடியல. இப்போ ம். அவங்கள போகும்போது பார்த்துட்டு போங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம்.
அவங்க முகத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க. ம். முடியுதே இல்லையான்னு பாருங்கள், கேஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஃபேவரலாக ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஃபேவரலாக உங்களுக்கு ஃபேவரலாக நடக்க வேண்டியது இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேவரலாக நடக்க போகுது. அது நடக்காதனால தான் 20 வருஷம் நாங்கள் நடக்கிறேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ பார்த்துட்டு போங்க, நடந்துடும், கேஸ் முடிஞ்சிடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கவலை இல்லை. அவங்கள பார்த்துட்டு போங்க. அந்த கேஸும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடிச்சு வச்சு கொடுத்துரும். அதனால் அப்போது இவ்வளோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அபரிதமான சக்தி இருக்கிற மாதிரி சொல்கிறீங்களே. அபரிதமான சக்தி இருக்குது. அவங்க சக்தியே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் வந்து திருநங்கைகள் வந்து சிவனுடைய அம்சம். ஏன்னா பார்வதியும் சிவபெருமான் இருக்க மாதிரி அர்த்தநாதீஸ்வரர். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய வாக்கு வன்மையில் இவ்வளோ பவர் இருக்குது, அவங்களுடைய முகத்தில் முழிக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் நடக்குன்றப்போ மதிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு சமூகம் ஆனால் வந்து ஒதுக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த பதிவுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணம் மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அதை முதல்ல நீங்கள் கேட்டிங்களா, அவங்க ஏதோ எங்களை திட்டாங்க, நாங்கள் இப்படிலாம் தேவைப்படலாம் பேசுனீங்களா. அவங்க திட்டினா அதுக்கு திட்டுறதுக்கு பேர் வாழ்த்துறதுன்னு அர்த்தம். அவங்கள பொறுத்த வரைக்கும் திட்டுறது அது உங்களுக்கு உங்ககிட்ட வரும்போது அப்படியே கன்வெர்ட் ஆயிரும். வாழ்த்துறது அது அவங்களுக்கு அப்படியே நேர்மறையாக வேலை செய்யும். ஏதோ வார்த்தை தவறாக யூஸ் பண்ணால் கூட அது உங்களுக்கு நேர்மறையாக வேலை செய்யும். அவங்க வார்த்தையில் வந்து சபிக்கிற லிஸ்ட்டில் போய் சேராது. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இப்போ அம்மாக்கள்லாம் திட்டும் பொழுது கிராமங்களில் அரசு அலுவை அப்படி திட்டுவாங்க. திட்டும்போது கூட அரசு ஆழ்வை அப்படி சொல்லி திட்டுறத அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, ஆமாம். இப்போ சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா. சித்தர்களெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு தனி சக்தி உண்டு. சித்தர்கள், முனிகள், யோகிகள், ரிஷிகளுக்கெல்லாம் இதில் ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் வந்து பவர் இருக்கும். சில சித்தர்லாம் நல்லா அவ்வளோதான். சில சித்தர்கள்லாம் திட்டுவாங்க. திட்டினா தான் பலிக்கும். இதை ஒத்துக்கிடுவாங்க நிறைய பேர். ஆமாம், கரெக்டு தான். சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்க திட்டினா தான் பலிக்கும்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். அதனால் திட்டினா கூட அது திட்டாது. அது திட்டுறதுக்கு உண்டான பயப்பட மாட்டீங்க. அது அப்படியே பாசிட்டிவாக உங்ககிட்ட வரும்போது பாசிட்டிவாக மாதிரி உங்களுக்கு ஃபேவரலாக வரும். சித்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க, திட்டுவாங்க. அந்த திட்டுறது தான் உங்களுக்கு பயங்கரமாக பலிக்கும். அதனால் அந்த விசிறி சாமியார் இருக்கிறார், விசிறி சாமியார் சொல்லுவாங்க. அவர் கண்ணாமூலன்னு பேசுவார், எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அபூர்வ சக்தி, அபார சக்தி திருநங்கைகளுக்கு உண்டு. அதனால் நீங்கள் அவங்கள நம்மளாம் போற்றப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி போற்றப்பட வேண்டியவங்க. நமக்கு தெரியல, ஏன்னா அவங்க சக்தி அவங்களுக்கும் தெரியல, மக்களுக்கு தெரியல. நம்ம நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் அவங்க சக்தி என்னங்கிறது அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, மக்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் உயர்வதற்கு பல காரணங்கள் இது மெயின் காரணம். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயமே வந்து இதுக்கப்புறமாவது திருநங்கைகளை பார்க்குற பார்வை மாறும், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.